எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி உடம்பு சரியாம இருக்கீங்க? எப்படி சரி, இருக்கு? உடம்பு சரியாம இருக்கு. ஒரு ஃபீவர் வந்தது, அது ஜுரமா மாறுச்சு. ஃபீவர் ஜுரம் ரெண்டு ஒண்ணு தானடா. ரெண்டும் ஒண்ணுதான். ட்ரைலர் பார்த்து முடிக்கும்போது டக்குன்னு கும்கியோட ரிசம்பிளன்ஸ் வந்து எனக்கு வராம இல்ல. உங்களுக்கு அந்த ட்ரைலர் பார்த்தப்ப கதை கேட்டப்போ மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துருமா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? எனக்கும் கதை கேட்கும் போது அப்படி தோணல. ஜாலியா பேசுறது, சில்லான காயா பேசுறது ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்றாங்க. இதை நிறைய பேர் கிட்ட சொல்லிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஓகே, பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கு. விமலுக்கு அப்படி இல்லை. விமல் அப்பவே ஹீரோ மாதிரி தான் இருப்பான். வருவான், அப்படியே ஒரு மாதிரி நிமிந்து இப்படி தான் உட்காருவான், இப்படி தான் பேசுவான், என்னையா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவான். அதை நாங்கள் வந்து அவனே தான் நாங்கள் அப்போ ஹீரோவாக பார்த்தோம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அது உண்மையிலேயே அப்படிதானா? அவங்க பார்த்துருக்குறாங்க. நம்ம ஒரு அடுத்தடுத்த படங்கள் வந்து இந்த பெரிய பெரிய இயக்குனரோட கொஞ்சம் கொலாபரேட் பண்ணி நம்ம கிராஃபை கொஞ்சம் ஹையாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் என்னைக்கா தோணிருக்கா? அது தோணாமல் இருக்குமா? களவாணி 2 ஆகட்டும், தேசிங் ராஜா 2 ஆகட்டும், பெரிய ஹிட்டான படத்தோட சீக்வல் பண்ணுறோம். பட் அதோட ரிசல்ட் மாறுபடுது அப்படிங்கும்போது எப்படி பாருங்க? அடுத்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது.